முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜே.சி.டி. பிரபாகர், நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருப்பது தமிழக அரசியலில் ஒரு மிக முக்கியமான மற்றும் சலசலப்பை ஏற்படுத்தும் நிகழ்வாக அனைவராலும் பார்க்கப்படுகிறது. இது பல்வேறு அரசியல் வட்டங்களில் பெரும் பேச்சுக்கு உள்ளாகியுள்ளது. இந்த முக்கிய நிகழ்வு ஜனவரி 2, 2026 அன்று சென்னையில் நடைபெற்றது. அங்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் பிரபாகரை சிவந்தீபத்தில் ஆட்கொண்டு அன்புடன் வரவேற்றார். இது கட்சியின் வளர்ச்சியை குறிக்கிறது. வில்லிவாக்கம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான ஜே.சி.டி. பிரபாகர் தமிழக அரசியலில் நீண்டகால அனுபவம் மற்றும் பல்வேறு தொகுதிகளில் செயல்பட்ட நிபுணத்துவம் கொண்ட மூத்த அரசியல்வாதி ஆவார். அவர் 2011ஆம் ஆண்டு வில்லிவாக்கம் தொகுதியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த தொகுதியின் மக்களுக்காக பல்வேறு வளர்ச்சி செயல்பாடுகளை மேற்கொண்டார். அவர் தனது அரசியல் பயணத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ், சமாஜ்வாடி கட்சி போன்ற பல்வேறு கட்சிகளுடன் இணைந்து செயல்பட்டு தமிழக அரசியலில் பல்வேறு பாத்திரங்களை ஏற்றுள்ளார். 1988ஆம் ஆண்டு அதிமுக பிளவுபட்டபோது ஜே.சி.டி. பிரபாகர் ஜானகி ராமச்சந்திரன் அணிக்கு வலுவான ஆதரவளித்து அந்த காலகட்டத்தில் முக்கிய பங்காற்றினார். பின்னர் 2008இல் மீண்டும் அதிமுகவில் இணைந்த ஜே.சி.டி. பிரபாகர் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்து அவருடன் பல அரசியல் நிகழ்வுகளில் பங்கேற்றார். பன்னீர்செல்வத்தின் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவில் முக்கிய உறுப்பினராக செயல்பட்ட ஜே.சி.டி. பிரபாகர் அந்த அமைப்பின் இலக்குகளுக்காக பல போராட்டங்களை மேற்கொண்டார். பன்னீர்செல்வத்துடன் சேர்ந்து அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஜே.சி.டி. பிரபாகர் இது அவரது அரசியல் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனையாக மாறியது மற்றும் புதிய வழிகளை தேட வைத்தது. ஜே.சி.டி. பிரபாகர் பன்னீர்செல்வத்தின் அரசியல் திசையில் ஏற்பட்ட அதிருப்தியும் கட்சியின் எதிர்கால திசை மாற்றங்களும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய முக்கிய காரணமாக இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகத்தின் மூலம் மக்களுக்கு உண்மையான நல்லாட்சி மற்றும் நியாயமான ஆட்சி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை ஜே.சி.டி. பிரபாகர் தனது பேச்சில் தெளிவாக வெளிப்படுத்தினார். குறிப்பிடத்தக்க வகையில் அவரது மகன் ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து செயல்பட்டு வந்திருந்தார். இது பிரபாகரின் முடிவுக்கு ஒரு முன்னோடி மற்றும் குடும்ப அரசியல் ஒற்றுமையை காட்டுகிறது. தமிழக வெற்றிக் கழகம் பிப்ரவரி 2, 2024 அன்று நடிகர் விஜயால் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. இது அவரது முறையான அரசியல் பிரவேசத்தை குறிக்கும் மைல்கரையாக அமைந்தது. இக்கட்சி அம்பேத்கரியம், பெரியாரியம், மார்க்சியம் போன்ற இடதுசாரி கொள்கைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை முன்னிறுத்தி செயல்படுகிறது. விஜயின் ரசிகர் மன்றங்கள், விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் ஆரம்பத்தில் செயல்பட்டு வந்தவை தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் வலுவான அடித்தளமாக மாறியுள்ளன. லட்சக்கணக்கான உறுப்பினர்களுடன் தமிழக வெற்றிக் கழகத்தில் என். ஆனந்த் கட்சியின் பொதுச் செயலாளராக முக்கிய பொறுப்பு வகிக்கிறார். கட்சியின் அன்றாட செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து நடத்துகிறார். தமிழக வெற்றிக் கழகம் 2026 சட்டமன்ற தேர்தல்களில் பல தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டுள்ளது. இது தமிழக அரசியலில் ஒரு புதிய மற்றும் வலுவான சக்தியாக உருவெடுத்து வருகிறது. இக்கட்சி இளைஞர்களின் பெரும் ஆதரவை பெற்று வருகிறது. இது திமுக மற்றும் அதிமுக போன்ற நிலைநிறுத்தப்பட்ட கட்சிகளை தங்கள் வாக்காளர் தளத்தை மேலும் வலுப்படுத்தவும் புதிய உத்திகளை ஏற்படுத்தவும் தூண்டியுள்ளது. ஜே.சி.டி. பிரபாகரின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இணைந்த நகர்வு தமிழக அரசியலில் குறிப்பிடத்தக்க மற்றும் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் வல்லுநர்களால் எதிர்பார்க்கப்படுகிறது. இது அதிமுக, திமுக மற்றும் பிற கட்சிகளின் மீது என்ன மாதிரியான விளைவுகள், வாக்காளர் மாற்றங்கள் மற்றும் கூட்டணி மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது அனைத்து அரசியல் கட்சிகளாலும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் பன்னீர்செல்வம், டி.வி. தினகரன் போன்ற மூத்த அதிமுக தலைவர்களையும் தமிழக வெற்றிக் கழகம் ஈர்க்க முயற்சிக்கலாம் என்ற பல்வேறு அரசியல் பேச்சுக்கள் மற்றும் ஊடக அறிக்கைகள் எழுந்தன. முன்னாள் அதிமுக அமைச்சர் கே.ரே. செங்கோட்டையன் ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டு முக்கிய பணியை ஏற்றுள்ளார். ஜே.சி.டி. பிரபாகர் தனது முடிவை பற்றி பேசுகையில்,
ஓ. பன்னீர்செல்வத்தின் சமீபத்திய அரசியல் நகர்வுகள் மற்றும் திசை மாற்றங்களில் எனக்கு ஆழமான அதிருப்தி ஏற்பட்டது என்று தெளிவாக கூறினார். மேலும், நடிகர் விஜயின் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகம் தமிழக மக்களுக்கு உண்மையான நல்லாட்சி மற்றும் முன்னேற்றத்தை வழங்கும் என்பதில் எனக்கு முழு மற்றும் அளவில்லா நம்பிக்கை உள்ளது என்றும் தெரிவித்தார். இந்த அரசியல் மாற்றம் மற்றும் பிரபாகரின் இணைப்பு தமிழகத்தின் எதிர்கால அரசியல் நிலப்பரப்பில் ஒரு புதிய, உற்சாகமான அத்தியாயத்தை திறக்கும் என்பதில் எவருக்கும் சந்தேகமில்லை. ஜேயுசிடி பிரபாகரின் இந்த முடிவு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஒரு புதிய உத்வேகத்தையும் வலிமையையும் அளித்துள்ளது. அதே சமயம் தமிழக அரசியலுக்கு ஒரு புதிய பரிமாணத்தையும் சாத்தியத்தையும் சேர்த்துள்ளது.